சிறப்பு என்பது, அந்தஸ்து என்பது, மனித மரியாதை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். அப்படி என்ன சிறப்புகளை மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார்? அஸ்ஸூரா அல் ஜமீல், அழகான தோற்றத்தில் மனிதர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அழகான தோற்றத்தில் படைத்திருக்கிறார். இன்சான ஃபீ அஹ்ஸன் தக்வீம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அழகான தோற்றம். அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இல்மு கொடுத்திருக்கிறார், கல்வி அறிவு கொடுத்திருக்கிறார். அதே போன்ற தஃபக்குர், சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. சிந்தனை சக்தி என்பது மற்ற ஏனைய படைப்புகளுக்கு இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டு. பேசுவது, நம்முடைய உள்ள உணர்வுகளில் உள்ள கிடங்குகளில் இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வார்த்தையால் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் இந்த மனிதனை படைத்த விதத்தை குறித்து சொல்லுகிற பொழுது அல்லாஹு தஆலா கலக்கல் இன்சான கலக்குஹு மின் யதைய, அல்லாஹ் சொல்றான் கையினால் படைத்தன்னு சொல்றாங்க. மற்ற ஏனைய படைப்புகளை குன் ஃபயகூன், ஆகுக என்று சொன்னால் ஆகிவிட்டது. ஆனா அல்லாஹு தஆலா மனிதர்களை மட்டும், மனித வர்க்கத்தை மட்டுமல்ல, கலக்குஹு மின் யதைய, கரங்களினால் படைத்து என்று சொல்லி காட்டுகிறார். ரசூல்மார்களை இந்த மனிதர்களுக்கு தான் அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பி இருக்கிறார். ஆக இந்த மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் முஹப்பத்தை கொடுத்திருக்கிறார், நேசத்தை கொடுத்திருக்கிறார், அன்பு பாசத்தை கொடுத்திருக்கிறார். இப்படி ஏனைய சிறப்புகளால் ஏனைய படைப்புகளை விட அல்லாஹ் மனித படைப்புக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், இந்த மனித சமூகம் தான் குடும்ப அமைப்போடு வாழக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத். அருமை தோழர்களே, அல் உஸ்ரா நியாமத்து, குடும்பம் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறானே, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் தஆலா இந்த குடும்பத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமாரை நாம் படைத்திருக்கிறோம். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபதத்தன், உங்களுடைய மனைவியிடமிருந்து உங்களுடைய குழந்தைகளையும் பேரன் பேத்திகள் பேர குழந்தைகளையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம். நல்ல ஆகாரங்களை உண்ண வழங்கியிருக்கிறோம். அப்பபில் பாத்திலி உமினோன் ஒபினியாமத்தல்லாஹி இருக்கிறோம். நீங்கள் நியாமத்துகளுக்கு மாறு செய்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்பதன் மூலம் இந்த குடும்ப அமைப்பு என்பது இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியாமத் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, அதனால்தான் குடும்பத்தார்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், குடும்பத்தை நல்ல முறையில் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை, தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி எல்லா அமைப்புகளிலேயும் குடும்பம் சார்ந்த உறவுகளை நாம் பேணக்கூடியவர்களாக இருப்போமேயானால் இந்த குடும்பம் ஒரு நியாமத்தாக, மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நமக்கு இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப அமைப்பை சீரழிப்பதை குறித்து, இந்த குடும்ப அமைப்பில் ஒருவர் இன்னொருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பாழ்படுத்துவதை குறித்து நாளை மறுமை நாளில் அவன் கேள்வி கேட்கப்படுவான் என்று எச்சரிக்கை செய்தார்கள். இன்னல்லாஹ சாகிரன் குல்ல ரஜுலின் அம்மஸ்தராஹு அஹபில தாலிகம் பையஹு, ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நாளை மறுமை நாளில் கேள்வி கேட்பான். அவனுக்கென்று பொறுப்பெடுக்கப்பட்ட, யாருக்கு யாரை பராமரிப்பதற்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனிதன் அவன் அந்த பொறுப்பை குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தானா அல்லது பாழ்படுத்தினானா என்ற கேள்வி குடும்பம் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆக அருமை தோழர்கள் என்பதுகளே, குடும்ப உறவு, குடும்ப அமைப்பை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், குல் இன்னல் ஹாசிரீன்,
நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? நஷ்டவாளிகள் யார் என்றால் அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமத்தி, அவன் எவன் ஒருவன் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்ய தவறியவன், அவன் தனக்கும் தங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் செய்ய கடமைகளில் குறைவு வைத்தவன், இவன்தான் இப்படிப்பட்டவன் தான் பெருநஷ்டம் அடையக்கூடியவனாக மறுமையில் இருப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அருமை சகோதரர்களை, குடும்ப உறவை பேணக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதில் மிக குறிப்பாக கணவன் மனைவியுடைய உறவு, தாய் தந்தை அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி என்ற உறவுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி என்ற உறவு மிக ஆழமான உறவாக இருக்கிறது, மிக அற்புதமான உறவாக இருக்கிறது. கணவன் மனைவி என்ற உறவு நிம்மதியாக இருக்கும் பட்சத்தில் முழு குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். இந்த கணவன் மனைவி உறவு விஷயத்தில் விரிசல் இருக்குமேயானால், பிரிவு இருக்குமேயானால் ஒட்டுமொத்த குடும்பம் சீரழிந்து சின்னாபின்னமாகிவிடும் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆக இந்த கணவன் மனைவியுடைய உறவுடைய விஷயத்தில் சில முக்கியமான தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் கணவன் மனைவி என்ற உறவு என்பது இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடிய உறவு அல்ல, நாளை மறுமை நாள் வரைக்கும் சொர்க்கம் வரைக்கும் தொடரக்கூடிய உறவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொர்க்கம் வரைக்கும் தொடரக்கூடிய உறவு இன்றைக்கு இந்த உலகத்தில் யாரை கணவனாக நாம் எடுத்திருக்கிறோமோ, இந்த உலகத்தில் யாரை மனைவியாக நாம் தொட்டிருக்கிறோமோ, இவர்கள்தான் சொர்க்கத்திலையும் கணவனாக இருப்பார்கள், இவர்கள்தான் சொர்க்கத்திலும் மனைவியாக இருப்பார்கள். ஆக இந்த உறவு என்பது ஆழமான உறவு என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ذُرِّيَّتُهُم بِإِيمَانٍ, யார் ஒரு மனிதன் ஈமான் கொண்டு அவனுடைய குழந்தைகளும் வம்சாவளிகளும் ஈமான் கொள்வார்களோ, நல்ல அமல்களை செய்வார்களோ, அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتُهُம், ஒட்டுமொத்த அவனுடைய சந்ததிகளையும் நாம் ஒன்று விரட்டுவோம். வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் ஷைஇன், அவர்கள் செய்த எந்த அமலையும் நாம் வீணடிக்க மாட்டோம். குல்லு இம்ரிஇன் பிமா கஸப ரஹீன், எல்லா மனிதனும் அவன் செய்த செயலுக்கு ஏற்ப அவன் அதை பொறுப்பெடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதன் மூலம் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் மறுமை நாளில் எல்லோரும் கொண்டு நிறுத்துவார். இன்றைக்கு நம்ம வாப்பாவை பார்த்திருப்போம், அம்மாவை பார்த்திருப்போம், வாப்பாவை பார்த்திருப்போம், அம்மாவோட அம்மாவை பார்த்திருப்போம், ஆனா அவர்களுக்கு முன்னும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதே மாதிரி மக்களை பார்த்திருப்போம், பேர குழந்தைகளை பார்த்திருப்போம், ஒன்றும் சிலர் கூட்டிகளை அவர்களுடைய குழந்தைகளை பார்த்திருப்பார், அதற்கு பிறகு உள்ள சந்தைகளை பார்ப்பார் என்று சொன்னால் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், மறுமை நாளையில் ஒட்டுமொத்த குடும்பமும் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யும் பட்சத்தில் எல்லோரையும் ஒன்று திரட்டுவார். அங்க போய் எல்லாரையும் பார்க்கலாம், சந்ததிகளையே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாரையும் நாம் பார்க்கக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஒட்டுமொத்த உறவுகளை நாம் பார்ப்பது இது மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. இன்னொரு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹபரூன், அல்லாஹ் சொல்லுவான், நாளை மறுமை நாளையில் அவர்களை நோக்கி நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக சந்தோஷப்பட்டவர்களாக சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று சொல்லுவார். என்றால் இந்த உலகத்தில் நாம் யாரை கலந்திருக்கிறோமோ, இந்த உலகத்தில் யாரோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இவர்கள்தான் நாளை சொர்க்கத்தில் கணவனாக மனைவியாக இருப்பார்கள் என்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் குர்ஆனை சொல்வதன் மூலம் இந்த குடும்ப உறவு என்பது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு அழுத்தமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஜன்னாத்து ஆதனின் يدخلونها ومن صلح من آبائهم
وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب. அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் கணவன் அந்த சந்ததிகள் தந்தைமார்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லோரும் சொர்க்கத்திலே நுழைவார்கள். இவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதை மலக்குமார்கள் எல்லா வாசல் வழியாகவும் அவர்களை வரவேற்பார்கள். அப்ப குடும்பத்தோடு அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பாருங்க, இவர் எல்லோரும் சேர்ந்து எதுகுனூனஹா சொர்க்கத்தில் அவன் நுழைவார்கள். எல்லோரும் எதுகுனூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் ஜன்னாத்து அதுல் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வல் மலாயிகத்து யதுகுனூன அலைஹிம் மின் குல்லி பாபின் எல்லா வாசல் வழியாகவும் மலக்குமார்கள் நுழைந்து அவர்களை வரவேற்பார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, குடும்ப உறவு என்பது சாதாரணமான உறவு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குடும்ப உறவு கெட்டுவிடக் கூடாது என்பது மிக கண்ணும் கருத்துமாக இந்த மார்க்கம் பார்க்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா, இவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. யார் தெரியுமா? யார் ஒரு மனிதன் ஒரு கணவனை பற்றி மனைவி இடத்தில் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்வானோ, யாரோ ஒருவன் குடும்பத்தில் யாரோ ஒருத்தன் கணவனும் மனைவியுடைய உறவு துண்டிக்கப்பட வேண்டுவதற்காக இல்லாததையும் பொல்லாததையும் மனைவியை பற்றி கணவனிடத்திலையும் கணவனை பற்றி மனைவியிடத்திலையும் சொல்லி அந்த உறவு துண்டாடப்பட வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் லைசன்னா, எங்களை சார்ந்தவன் அல்ல, நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களையும் ஈமான் கொள்ள வேண்டும், எல்லா மக்களும் முஸ்லிம்களாக மாற வேண்டும், எல்லா மக்களும் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காகத்தான் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். மக்கள் எல்லாம் அவர்களிலிருந்து அவர்களுடைய வசைபாடினார்கள். அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சூனியக்காரன் என்று சொன்னார்கள், ஜோசியக்காரன் என்று சொன்னார்கள், அபித்தர் சந்ததி இல்லாதவன் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொன்னார்கள். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் தாங்கிக் கொண்டு ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்து முன்வைத்து ஒட்டுமொத்த மக்களும் மனித சமூகமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுனா துயரங்களை சந்தித்த அல்லாஹ்வின் தூதருடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் சொர்க்கம் போக வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதரே ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்களே, எவன் ஒரு மனிதன் தன் மனைவியை பற்றி கணவனிடத்திலேயும் கணவனை பற்றி மனைவியிடத்திலேயும் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி கொடுத்து அந்த உறவு துண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார் என்றால் எவ்வளவு கடுமையான வாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமை தோழர்கள், இன்றைய இந்த குடும்ப உறவு என்ன சூழ்நிலையிலையும் கட்டி போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், மனைவி கணவனுடைய உறவு பொருத்தம் ஏற்படுவதற்காக வேண்டி மகிழ்ச்சியை தர வேண்டும் என்பதற்காக வேண்டி மார்க்கம் தடை செய்த பொய்யை கூட ஒரு கணவன் மனைவிடத்தில் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு குடும்ப உறவை இஸ்லாம் பேணுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யஹில்லுல் கذிபு இல்லா ஃபீ ஸலாத், 3 இடங்களில் தவிர மற்ற இடங்களில் பொய் சொல்லுவது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. பொய் என்பது சாதாரணமாக அல்ல, பொய் என்பது பெரும்பாவம், சிறுபாவம் அல்ல. சில பாவங்களை குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இது பெரும்பாவமா அல்லது சிறுபாவமா? ஒரு சிலர் ஒரு விஷயத்தை பெரும்பாவம் என்பார்கள், இன்னும் சிலர் அந்த விஷயத்தை சிறுபாவம் என்று சொல்லுவார்கள்.
இது நேரத்திற்கு நேரம், ஆளை பொறுத்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து அந்த பாவத்தினுடைய அளவு மாறுபடும். ஆனால் பொய் என்பது பெரும் பாவம் என்பதில இருவேறு கருத்துக்கு இடமில்லை. பொய் பெரும் பாவம். அப்படிப்பட்ட பெரும் பாவத்தை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 இடத்தில் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த பொய்யாக பார்க்கப்படாது. இதற்கு உதாரணம் சொல்லவே தேவையில்லை. மனைவி செய்யாத அழகில்லாத மனைவியை ரொம்ப பேரழகு என்று சொல்லுவதோ, அல்லது பிடிக்காத உணவு சமையலை சூப்பராக இருக்கு என்று சொல்லுவது எது எப்படியோ, எந்த வார்த்தைகளை சொன்னால் மனைவி சந்தோஷம் அடைவாரோ அது பொய்யாக இருந்தாலும் ஷரியத்துடைய பார்வையில் அது பொய்யாக பார்க்கப்படாது. போர்க்களத்தில் பொய் சொல்லுவது 2 முஸ்லிம்களை சமாதானம் செய்து கொள்வதற்காக பொய் சொல்லுவது என்பது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அருமை தோழர்களே, நண்பர்களே, திருமண உறவு எந்த சூழ்நிலையிலேயும் கெட்டுவிடக் கூடாது என்பதற்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம் பார்க்கிறோம். கணவன் மனைவியுடைய உறவு மிக முக்கியமானது. அல்லாஹ் தஆலா திருமணம் என்ற உறவை பற்றி குர்ஆனில் சொல்லுகிற பொழுது குடும்ப உறவு, இந்த குடும்ப உறவு எங்கிருந்து ஆரம்பித்து திருமணத்திலிருந்து ஆரம்பித்து திருமணத்திற்காக வேண்டி அல்லாஹ் இந்த குடும்பத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறான் பாருங்கள். திருமணத்தின் மூலமாக இந்த குடும்பம் ஒன்றிணைகள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் ஏழைகளாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹ் தங்களுடைய சிறப்பின் மூலமாக பதிலின் மூலமாக அவர்களை சீமாந்தாராக ஆக்கிறான். வல்லாஹு வாஸிஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான அறிவுள்ளவனாக இருக்கிறான். அப்போ திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடியவருக்கு, குடும்பம் என்ற அமைப்பிலே ஒன்றிணையக்கூடியவர்களுக்கு இந்த மார்க்கம் அல்லாஹ் அவர்களை சீமாந்தாராக செல்வந்தராக ஆக்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நிம்மதி என்பதை அல்லாஹ் மனைவியிடத்தில் தான் வைத்திருக்கிறார். நிம்மதி என்பது செல்வத்திலோ, நிம்மதி என்பது ஆடம்பரத்திலேயோ, அழகிலேயோ, போதை பொருட்களிலேயோ, ஆபாசத்திலேயோ நிம்மதி என்பது உலகத்தில் கிடையாது. நிம்மதி அல்லாஹ் மனைவியிடத்தில் தான் வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனில் ஆகவே நீங்களும் உங்களுடைய மனைவி நிம்மதி என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த வார்த்தை அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார். சுக்கூன் என்ற வார்த்தை வேற எங்குமே கிடையாது. சுக்கூன் நிம்மதி மனைவியிடத்தில் தான் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். அதனால்தான் கணவன் மனைவியுடைய உறவுகளை குறித்து சொல்லுகிற பொழுது இது மிகப்பெரிய அதிசயம், மிகப்பெரிய அற்புதம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்று என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களில் நீங்கள் சூரியனை பார்க்கவில்லையா, சந்திரனை பார்க்கவில்லையா, ஆர்ப்பரிக்கும் கடலை பார்க்கவில்லையா, விண்ணை முட்டி இருக்கக்கூடிய மலைகளை பார்க்கவில்லையா, சந்திரனை பார்க்கவில்லையா, இந்த படைப்புகள் பிரம்மாண்டமான படைப்புகள் எல்லாம் சூரியன், சந்திரன், மலைகள், விண்மீன்கள், கடல், இவைகளெல்லாம் பிரம்மாண்டமான படைப்புகள். இந்த படைப்புகளை எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக சாட்சியாக இருக்கிறதோ, சான்றாக இருக்கிறதோ, அதே போன்றுதான் குடும்ப உறவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஒன்று உங்கள் இருந்தே ஒரு மனைவி மாறி, உங்கள் இருந்தே மனைவியை படைத்திருக்கிறோம். அந்த மனைவியின் மூலம் நீங்கள் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சுக்கூன் என்ற வார்த்தையை அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார். மனைவியின் மூலம்தான் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சுக்கூன் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உங்களிலிருந்து உங்களுடைய மனைவிமாரை படைப்பதற்கு காரணம் என்ன? அவள் மூலமாக நீங்கள் நிம்மதி பெற வேண்டுவதற்காக வேண்டி. அந்த பெண்மணி திருமண ஒப்பந்தத்தின் மூலமாக கணவன் மனைவியாக சேருகிற பொழுது அவர்களுடைய உள்ளத்தில இனம் புரியாத அன்பையும் காதலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் இந்த குடும்ப உறவுடைய விஷயத்தில் கணவன் மனைவியின் மூலமாக, மனைவி கணவனின் மூலமாகத்தான் இந்த உண்மதி பெற முடியும். அதனால்தான் திருமண உறவுக்கு முன்பாகவே, குடும்ப உறவுக்கு முன்பாகவே எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மணமகனை திருமணம் முடிக்க வேண்டும் என்று குர்ஆன் ஹதீஸ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துன்கஹல் மர்அத்து லிஅர்பா, ஒரு பெண்மணி 4 விஷயங்களை முன்னிறுத்தி திருமணம் முடிக்கப்படுகிறார். லிமாலிஹா, அவளுடைய செல்வம் பார்க்கப்படுகிறது. வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகு பார்க்கப்படுகிறது. வலி ஹஸபிஹா, அவளுடைய குடும்ப பாரம்பரியம் பார்க்கப்படுகிறது. வலி தீனிஹா, அவளுடைய மார்க்கம் பார்க்கப்படுகிறது. கல்குருக்கு ஜாத்தி தீன் தரிபத்தியதாக. இந்த 4 விஷயங்களில் அவளுடைய செல்வம், அவளுடைய அழகு, அவளுடைய குடும்ப பாரம்பரியம், அவளுடைய மார்க்கம், இந்த 4 விஷயங்களில் மார்க்கம் உள்ள பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ திருமணம் முடித்துக்கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இந்த குடும்ப உறவு வலுப்பட, இந்த குடும்ப உறவு மேம்பட, இந்த குடும்ப உறவு சிறக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்திற்கு இவ்வளவு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதே போன்று எப்படிப்பட்ட மணமகனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணுடைய தந்தைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வழிகாட்டியல் எது தெரியுமா? இதா ஜாஅக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜூஹு, உங்களிடத்தில் ஒரு ஆண்மகன் வந்து உங்களுடைய பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு பெண் கேட்கிறான் என்று சொன்னார். வரக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்கள். மன் தர்தௌன தீனஹு வ குலுகஹு, நல்ல மார்க்கத்தில் இருக்கிறது, நல்ல குணம் இருக்கிறது என்று சொன்னார். உங்களுடைய பிள்ளையை, உங்களுடைய பெண் குழந்தையை அவனுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் அவனுடைய மார்க்கத்தை பார்க்காமல், அவனுடைய நல்ல குணத்தை பார்க்காமல் வேறு ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, செல்வத்திற்கோ அல்லது அழகுக்கோ அல்லது நிரந்தர வேலை வாய்ப்புக்கோ அல்லது சொந்த வீட்டுக்காரனுக்கோ இப்படி வேறு எந்த நோக்கத்திற்காக முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அந்த மணமகனை தட்டி விடுவீர்களானால், தட்டி கழிப்பீர்களானால், அந்த மார்க்கமும் நட்புறவும் நிறைந்த மணமகனுக்கு உங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்கவில்லை என்றால் தக்கும் பிரிச்சினத்தன் அருமை பசாதும் கபீர், இந்த பூமியில் பெருங்கொண்ட குழப்பமும் பெருங்கொண்ட ஒரு குழப்பமும் ஏற்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆக நல்ல குடும்ப உறவு மேம்படுவதற்கு இந்த மார்க்கம் திருமணம் நடப்பதற்கு முன்பாகவே எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட மணமகனுக்கு தங்களுடைய பிள்ளையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டுவதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, நல்ல குடும்ப உறவு மேம்பட, குடும்ப உறவு மேம்பட கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் 2 விதமான கடமைகள் உண்டு. ஒன்று பொருளாதார ரீதியான கடமை, இரண்டாவது பொருளாதாரம் அல்லாத
நல்ல குணங்கள் சம்பந்தப்பட்ட கடமை. சரி, பொருளாதார ரீதியான கடமை என்னவென்றால் பெண்ணுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்களை சுண்ணாவை பின்பற்றுகிற பொழுதுதான் அந்த குடும்பம் சிறப்பாகும், அந்த குடும்பம் சீர்பெறும், அந்த குடும்பம் சிறந்த ஒரு வாழ்க்கையும் ஆகும். இஸ்லாமிய ஒழுக்கங்களை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய நிலைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது மகர் கொடுத்து திருமணம் இருக்க வேண்டும். இன்றைக்கு வரதட்சணை என்பது ஒரு சில இடங்கள் இருக்கிறது, முழுமையாக இல்லை என்று சொல்ல முடியாது. வரதட்சணை கொடுமை என்பது முழுமையாக இந்த சமூகத்தை விட்டு அழித்தொடுக்கப்பட்டது என்று சொல்ல முடியாவிட்டாலும் குறைந்து விட்டது. ஆக வரதட்சணை என்பது மார்க்கத்தில் அனுமதி அல்ல. பொதுவாக மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே ஒரு பொருள் குவிய வேண்டும், நீங்கள் ஒரு பெண்ணுக்கு மனக்கொடையாக கொடுத்து நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலமாக மகர் கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு மணமகன், ஒரு கணவன், குடும்பத்தின் தலைவன் குடும்பத்தாருக்கு, குறிப்பாக மனைவி மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு கணவனை சார்ந்தது. குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு கணவனை சார்ந்தது. அல்லாஹ் சொல்லுகிறாரே குர்ஆனில், வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். கணவன் தான் மனைவிக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க வேண்டும், உடை கொடுக்க வேண்டும், இன்னும் செலவுக்கு பணம் கொடுக்க வேண்டியது கணவனுடைய பொறுப்பாக இருக்கிறது. من سعته ومن قدر عليه رزقه فلينفق مما آتاه الله. ஒரு கணவன் அவனுக்கு எந்த அளவுக்கு செல்வம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனை சார்ந்தது. அல்லது குறைவான சம்பாத்தியம் செல்வம் உடையவனாக இருந்தால் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து ஒரு அளவுக்கு அந்த மனைவிக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு கடமையானது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஒரு முறை அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஹலத் ஹிந்த் பின்த் உத்பா இம்ராத் அபூ சுஃபியான். அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்த் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இன்ன அபூ சுஃபியான் ரஜுலுன் ஸஹீஹ். அபூ சுஃபியானுடைய கணவன் இருக்கிறானே ரொம்ப கஞ்சன். ஷஹீங்கிற வார்த்தை, ஷஹீங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது எச்சிக்கையால கூட காப்பா வரட்டாலும் சொல்லும். கஞ்சன் ஒருத்தராத பகீல்னா கஞ்சன், பகீல்னா கஞ்சன், ஷஹீங்கிறது ரொம்ப கஞ்சன், வடிகட்டுன கஞ்சன் சொல்லுவோம் இல்லையா, வடிகட்டுன கஞ்சன். சரியா, இவன் தான் ஷஹீஹ். இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும் போதுமான செலவு தொகையை அவன் கொடுப்பதில்லை. இல்லாம அகத்தும் மாளிகை அவனுக்கு தெரியாம அந்த செல்வத்தை நான் எடுத்துக்கிறேன், அவனுக்கு தெரியாம அந்த என்னுடைய கணவருக்கு தெரியாமல் அந்த செல்வத்தை நான் எடுத்துக் கொள்கிறேனே, இதுல என் மேல ஏதாவது குற்றம் இருக்கான்னு கேட்டாங்க. என் மேல ஏதாவது குற்றம் இருக்கான்னு கேட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய கணவன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய கணவனுடைய அந்த பாக்கெட்ல இருந்து நான் தெரியாம எடுத்துக் கொள்கிறேனே, என் மீது ஏதேனும் குற்றம் உண்டா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவையான அந்த பொருளாதாரத்தை எடுத்துக் கொள்வதில் உன் மீது குற்றமில்லை என்று சொன்னார்கள். அப்ப மனைவி கணவனுடைய பொருளை அவனுடைய அனுமதி இல்லாமல் எடுத்துக் கொள்வது இது திருத்தாக ஆகாது. ஆனால் இங்கே ஒரு நிபந்தனை என்னவென்றால், உனக்கு எது போதுமோ அந்த அளவுக்கு தான், அதிகமாக எடுப்பதற்கு மார்க்கத்தில் அடங்கவில்லை. எந்த அளவுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு உனக்கு பருவத்து
மிக அவசியமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்வதில் உங்கள் மீது குற்றமில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கணவன் இருக்கும் பட்சத்தில் அந்த குடும்பம் சீரான குடும்பமாக செழிப்பான குடும்பமாக இருக்கும். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேன். ஆனால் பார்த்தோம்னா பொதுவாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க, நண்பர்களுக்கு செலவு பண்ணுவாங்க, அல்லது அவருடைய உறவினர்களுக்கு செலவு பண்ணுவாங்க. மனைவிக்கோ மனைவியுடைய பிள்ளைகளுக்கோ செலவழிப்பது என்பது ஆண்களிடத்துல ரொம்ப பறந்து போச்சு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செலவழிப்பதுதான் மிக சிறந்த தர்மம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதத்துல தீனாரும் ஒரு மனிதத்துல ஒரு தீனார் இருக்கிறது, அன்பத்தவும் சபீலில்லாஹ், அந்த தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்தார். ஒரு தீனார் இருக்குது, அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழித்தீர்கள். அன்பத்தவும் ரகவத்தில், அல்லது ஒரு அடிமைக்காக கடன் பட்டவனுக்காகவே நீ கூடுது, கடன் பட்டிருக்கிறார், அவங்க கடல்ல இருந்து மீண்டு வருவதற்காக ஒரு தீனார் செலவழிச்சீங்க. அல்லது தீனாரும் ஒரு மிஸ்கீனுக்கு நீ அந்த தீனார செலவழிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு தீனார் செலவழிச்சிருக்கிறீங்க, ஒரு அடிமைக்காக வேண்டிய செலவழித்திருக்கிறீர்கள், அது கடன் பட்டவனுக்காக வேண்டி கொடுத்திருக்கிறீங்களோ, அல்லது ஒரு ஏழைக்காக வேண்டி கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஒரு தீனாரை அகலிக்கா, நாலாவது தீனார உங்க குடும்பத்தாருக்கு நீ செலவழித்துன்னு சொன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவமுஹா அஜ்ரன் அல்லதி அன்பத்தஹு அலா அஹ்லிகா. இந்த 4 தீனார்களில் எந்த தீனாருக்கு அதிக நன்மை கிடைக்கும் தெரியுமா? எந்த தீனாரை உன்னுடைய குடும்பத்தாருக்காக நீ செலவழித்தாயோ அதில் கிடைப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூடிய பெற்றுத்தரக்கூடிய என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள். அது பொருளாதார உதவி, பொருளாதாரத்தால் குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக சுக்குனா, மனைவியை நல்ல வீட்டில் தங்க வைக்க வேண்டிய பொறுப்பு கணவனை சார்ந்தது. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், உங்களுடைய செல்வம் அடிப்படையில், உங்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு நல்ல வீட்டிலே உங்களுடைய மனைவியை நீங்கள் தங்க வையுங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப பொருளாதார ரீதியான கடமைன்னு பார்த்தா மகர் கொடுக்கணும், செலவுக்கு பணம் கொடுக்கணும், நல்ல வீட்டில தங்களுக்கு இடம் கொடுக்கணும். இந்த கடமையை ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதை சரியாக நிறைவேற்றுகிற பொழுது அந்த குடும்பம் இஸ்லாமிய குடும்பம் ஒரு சிறந்த குடும்பமாக இருக்கும். இது அல்லாமல் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இது அல்லாத சில கடமைகளும் இருக்கிறது. நல்ல முறையில் நடக்கணும், அன்போடு நடக்கக்கூடியதாக இருக்கணும். குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, உங்களுக்காக வேண்டி கட்டிய கணவனுக்காக வேண்டி நல்ல வளர்ந்த சீரோடும் சிறப்போடும் வளர்ந்த அந்த குடும்பத்தை உறவுகளை விட்டுவிட்டு மனைவி நம்முடைய இல்லத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் மீது அளவு கடந்த அன்பையும் அளவு கடந்த பாசத்தையும் காட்டுவது ஒவ்வொரு கணவனுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நல்ல முறையில் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் நடந்து கொள்ளுங்கள் சொல்றான். அவள் எப்படி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறதோ அதே போன்று நீங்கள் அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவளுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமை தோழர்களே, முதல்ல நம்முடைய மனைவியை நாம் நேசிக்க வேண்டும், நாம் அவர்களை காதலிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். நேசிப்பதை அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், நான் உன்னை நேசிக்க என்பதை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் என்னவென்றால், ஒரு மனிதன்
ஒரு முஸ்லிம் இன்னதர முஸ்லிமை நேசிப்பாரே ஆனால் அவரிடத்தில் போய் சொல்லணும், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா ஹப்ப அஹதுக்கும் அகாஹு, ஒரு மனிதன் உங்கள் சகோதரனை நேசிப்பாரே ஆனால் அவனிடத்துல போய் சொன்னால் அவனுடைய அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்க என்பதை அவரிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு ஆண் இன்னொரு ஆணை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற பொழுது அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கட்டிய மனைவி நம்மோடு நம்முடைய இன்ப துன்பங்களில், நம்முடைய கஷ்டங்களில், துன்பங்களில், பேரங்களில், நல்ல விதங்களில் நம்மோடு பயணிக்கக்கூடிய அந்த மனைவியை நேசிப்பதை அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுவதை நாம் வெறுக்கக்கூடாது, இப்படி சொல்லுவதை நாம் குறைவாக எண்ணக்கூடாது. அவர்களிடத்தில் போய் நான் சொல்லிடணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாருக்கும் மத்தியில் முன்னிலையில் இதை பிரகடனப்படுத்துவாங்க. அல்லாஹ்வின் தூதர் வெட்கப்படல. ஒரு சபையில அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு போர்க்களத்துல கலந்து கொண்டு வருகிறாங்க. அந்த போருக்கு பேரு ராத்து சலாசில். இதுல அல்லாஹ்வின் தூதர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்கள தளபதி ஆக்கி, தலைவனாக ஆக்கி அனுப்புறாங்க. அவங்களோடு ஒரு படையை கொடுத்து அனுப்பி அந்த படை வெற்றி பெற்று அல்லாஹ்வின் தூதரத்துல வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் இந்த சந்தோஷமான நிலையில் அவர்களை வரவேற்கிறார்கள். அவரை வரவேற்கிற பொழுது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரத்தை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இன்னைக்குன்னா படை இவருடைய தலைமையில வெற்றி பெற்று வருகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் தன்னை ரொம்ப நேசிப்பாக நினைத்துக் கொண்டு சில கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்வி தெரியுமா? ஐயும் நாசி அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட சிந்திக்கல, சொல்லுவதற்கு அவர் வெட்கப்படவில்லை. சொன்னால் இது மக்கள் எப்படி நினைப்பார்கள் என்று அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னவர் ஆயிஷா, நான் அதிகமாக நேசிக்க இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு உயிர் அது ஆயிஷா என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த மனிதர் நான் கேட்டேன், ஆண்களை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்கள்? உடனடியாக சொன்னாங்க அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை. எவ்வளவு சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு அபூபக்கர் சொல்லலாம், அபூபக்கர் என்று சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்லுகிறார்கள்? அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை. இன்னும் அவர்களை விட்டு கொடுக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல் இருக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு தான் இது, அவருடைய தந்தையை. பிறகு யார் கேட்டார்கள்? அல்லாஹ்வின் தூதர் உமர், அபூபக்கர், உமர், உஸ்மான் என்று அல்லாஹ்வின் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்கே தன்னுடைய பெயரை கடைசியாக அல்லாஹ்வின் தூதர் ஆக்கி விடுவார்களோ என்று பயந்து நான் கேட்காமல் விட்டு விட்டேன். கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னு நான் பேசாம மௌனமாயிட்டேன்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். பாருங்க, சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மனைவி எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள், அனுபவமாக நேசித்திருக்கிறார்கள். மனைவிமார்களோடு அன்போடு இருந்திருக்கிறார்கள். இப்படித்தான் ஒரு சமுதாயம். அவங்களும் வாக்கிங் போவாங்க, கணவன் மனைவியோடு வாக்கிங் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறை இன்னும் ஒரு பிரயாணத்துல போகும். அந்த பிரயாணத்துக்கு போகும்போது எப்போது என்ன செய்வாங்க? நீங்கத்தோடு நடப்பார்கள். மனைவிமார்களுடைய பேரை எழுதி போடுவாங்க. யார் பேர் வருதோ 2 பேர், யார் பேர் வருதோ 2 பேரை தன்னோடு கூட்டு போனாங்க. அப்படி யார் பேர் வந்துச்சு? ஒண்ணு ஆயிஷாவுடைய பேரும், 2வது ஹப்சாவுடைய பேரும் வந்துச்சு. இப்ப இந்த 2 பேரும் தயாராயிட்டாங்க, பிரயாணத்துக்கு தயாராயிட்டாங்க. இந்த 2 பேர் என்ன செய்யறாங்க? ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்றாங்க. ஆயிஷாவும் ஹப்சாவும் பேசிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய வாகனத்துல நீங்க வாங்க, உங்களுடைய வாகனத்தில் நான் வாங்க. 2 பேரும் தனித்தனி ஒட்டகம்.
அப்ப என்ன சொல்றாங்க, வாகனத்தை மாற்றிக்கொண்டார்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் போகும்போது பைக்கை மாற்றிக்கொள்ள முடியாது, நம்ம பைக்கு நோட்டோம் அவங்க பைக்கு நம்ம ஓட்டுற மாதிரி அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய அருமை மனைவி 2 பேரும் வாகனத்தை மாற்றிக்கொண்டார்கள். அப்போ வாகனத்துல ஹப்சாவுடைய வாகனத்தினாலே ஆயிஷாவும், ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாகனத்துல ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் பயணப்பட்டு போறாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல தங்கக்கூடிய நிலை வந்துச்சு. இரவு நேரம் தங்கலாம் வரும்போது நபி அவர்கள் தன்னுடைய வாகனத்தை இறங்கி ஆயிஷா ரலியல்லாஹுடைய வாகனத்துக்கு வராங்க. ஆயிஷாவோடு பேசவும் விரும்பி எங்க வராங்க, ஆயிஷா வாகனத்துக்கு வரும்போது அங்க யார் இருக்கா, அங்க யார் இருக்கா, ஹப்சா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. மாத்திக்கிட்டாங்க இல்லையா வாகனத்தை, ஹப்சா எல்லாம் இருக்கிறாங்க. உடனே ஹப்சா அவங்களை இறக்கி விட்டு 2 வேணா அல்லாஹ்வுக்கு யாரை நாடு இருக்கிறாங்க, அந்த ஆயிஷாவை. ஆனா இருந்தது யாரு, ஹப்சாவை. இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு நேர்மையை பாருங்க, உடனே அவரை இறக்கி அவங்களோட வாக்கிங் போறாங்க. இல்லைன்னா ஒண்ணு பார்க்க வரல, நான் ஆயிஷாவை தான் பார்க்க வந்த, நீங்க இருங்கன்னு சொல்லல. சொல்ல புரியுதா அவங்களுக்கு, இருந்து மனைவியுடைய மனவழியை புரிஞ்சுருந்தாங்க. அவங்களோட இறங்கி 2 பேரும் வாக்கிங் போறாங்க. என்னடா ஆயிஷா இறங்கி பார்க்கும் போது 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க தூரமா. இவங்களுக்கு வந்துச்சு கோபம், அந்த ஆயிஷா எல்லாருக்கும் வருத்தம். ஐயோ, நாங்கள் வாகனத்தை மாற்றிக்கொண்டதினால்தான் அல்லாஹ்வுக்கு என்னிடத்தில் வந்து எங்கோடு பேசுவதற்கு பகரமாக என் வாகனத்திற்கு அருகில் வந்து ஹப்சாவோடு போகிறார்களே என்று வருத்தப்பட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா, அவங்க தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு புதர், ஒரு பள்ளம் இருக்கு இல்லையா, பெரிய பள்ளம் புதர் செடி இருக்கு இல்லையா, வளர்ந்து இருக்கு இல்லையா, அதுல காலை விட்டுட்டு சொல்றாங்க புல்லு, இத்தகுங்கிற புல்லுக்குள்ள காலை விட்டுட்டு யாரப்பி சல்லித்த அலைய அக்குறம் அவங்க ஹையத்தை நல்லா இந்த கால தேரும் ஒரு பாம்பும் கூட்டத்து சொல்ல புரியுதா அவங்களுக்கு. எதுக்காக வேண்டி அவங்க வந்து எனக்கு வர வேண்டிய அல்லாஹ்வுக்கு இzzத் வர வேண்டியவங்க வரலாம ஹப்சாவோட போயிட்டாங்களேங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு. இப்படி சொன்னாங்க. இங்க நம்ம அதை பார்க்க தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் மனைவிமார்களோடு வாக்கிங் போறோம் பார்க்கணும். மனைவியை கூட்டு போயிருக்கிறாங்க, வீட்டுடைய வேலைகளில் ஒத்தாசையாக இருந்திருக்கிறாங்க, மனைவிமார்களை நேசித்திருக்கிறாங்க. மனைவிமாரை மட்டுமல்ல, மனைவியுடைய உறவினர்களையும் நேசித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மனைவியை புகழ்ந்து பேசுவார்கள். எந்த சூழ்நிலையிலையும் மனைவிமாரை அடிச்சது கிடையாது, மனைவிமாரை பேற்றுவார்கள். இப்படி மனைவிமார்களுக்கு மத்தியில் ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் இப்படி மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் ஒழுங்காக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மட்டுமல்ல, பெண்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியான முறையில் செய்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் போதித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைப்பானேயானால் அவனுடைய கணவனுடைய அழைப்பை ஏற்று அவனோடு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவன் இரவு முழுவதும் மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். எந்த அளவுக்கு காலையில வரைக்கும் அவரை பற்றி மலக்குமார் சபிக்கிறார் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, மனைவி கணவனிடத்தில் அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை வைப்பதற்கு கூட அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு கட்டுப்படுவதற்காக வேண்டி சொன்னார்கள். ஒரு பெண்மணி 5 வேளை தொழுகையை தொழுகிறார், வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு வைக்கிறார், ரமதானில் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார், கணவனுக்கு கட்டுப்படுகிறார். அப்படி இருந்தால் அவளுக்கு சொல்லப்படும் சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் நீ சொர்க்கத்திற்கு நுழைந்து கொள்ளலாம் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்று சொன்னார் என்றால், கணவனுக்கு கட்டுப்பட்டவராக அந்த பெண்மணி வாழ வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல,
அல்லாஹ்வுக்கு இன்னும் ஒருவர் மேலாக சொன்னார்கள், லவ் குன்து ஆமிரன் அஹத யஸ்ஜுது லிகைரில்லாஹ். ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவனுக்கு சஜதா செய்வதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால், லஅமர்து மர்அத்தன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுக்கு சஜதா செய்வதற்கு ஒரு பெண்ணுக்கு நான் அனுமதி கொடுத்திருப்பேன் என்றாலும் அதற்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கார் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டும். அருமை தோழர்கள், நண்பர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவதை கட்டாய கடமையாக ஆக்கினார்கள். அறிவிச்சுவல்ல, அப்பொழுதுதான் இந்த குடும்பம் சீர்கொள் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு அப்படி மனைவியோடு நல்ல நிலையில் கணவனாக இருக்கிறாரா என்பது ஒரு கேள்விக்கு. திருமணமான புதிதுல மனைவியை பத்தி எப்படி செல்போன்ல சேவ் வச்சிருப்பாங்க, மனைவி நம்பர மை லைஃப்னு வச்சிருப்பான். முதல்ல எப்படி இருக்கும், ஆரம்பத்துல மை லைஃப்னு வச்சிருப்பான். கொஞ்ச நாளுக்கு பிறகு மை ஒய்ஃப் ஆயிடும், அதுக்கு பிறகு மை ஹோம் ஆயிடும். சரியா, மை ஹோம். அப்புறம் காலப்போக்குல கடைசியில் அன்பு வராது. இப்படித்தான் இந்த பெண்கள் கணவன் மாகாணத்தில் இப்படி சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி இல்லாமல் கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியதாக இருக்க வேண்டும்.